ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டோ எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸாக இருந்ததுன்னா இதை ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எது பேக்ரவுண்ட்னு செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் பிக்சல் கட் ஏஐன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா பிக்சல் கட் டாட் ஏஐன்னு வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆப் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரைட் சைடு டாப் கார்னரில் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் லாகின் கொடுத்து உங்கள் ஜிமெயில் ஐடியை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்க முடியும். ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதுலேயே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் ரிமூவ் பேக்ரவுண்ட்னு ஷோ ஆகுதா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த இமேஜுடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துடும். கிளியராக ரிமூவ் பண்ணியிருக்கா. இந்த இடத்துல மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் என்ன குவாலிட்டியில் வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணீங்களோ அதே குவாலிட்டியில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி இமேஜ் வந்து கிடச்சிரும். இதே வெப்சைட்டை நீங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு இமேஜ் வந்து கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். நீங்கள் வேணும்னா பிஎன்ஜி ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒயிட் கலரு இல்லைனா வேறு ஏதாவது கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இமேஜ் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே மை ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோவையே வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா பேக்ரவுண்டாக வச்சுக்க முடியும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 இமேஜ் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் வேணும்னா வேறு ஜிமெயில் ஐடி வச்சிருந்தீங்கனாலும் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டெம்பரரி மெயில் யூஸ் பண்ணி கூட ஒரு நாளைக்கு 3 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன்னும் சில வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃப்ரீயாகவே ரிமூவ் பண்ண முடியும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜ் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அதுவே கரெக்டான இடத்த செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன இமேஜ் குவாலிட்டி கொடுக்குறீங்களோ அதே குவாலிட்டியில் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். நான் ரெகுலராக இமேஜில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுனா இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக்சல் கட் டாட் ஏஐ ரிமூவ் பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோடைய டைரக்ட் லிங்க் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எதர் வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.